கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ. வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம் தோழர். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட அந்த சதவீதம் இருக்கிறது. இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா விசிக 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. இந்த 8 தொகுதியை தாண்டிய திருமாவளவன் அவர்கள் வந்து பல்வேறு தொகுதியில் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை சூறாவளி பிரச்சாரம் எங்கே போனாலும் 5000 10,000 மக்கள் திரளக்கூடிய அந்த காட்சியை கூட பார்க்க முடிகிறது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்லேருந்து ஒரு பொது தலைவராக மாறி இன்னைக்கு வந்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கே தன்னுடைய வாக்கை சேருக்கிறது வந்து பிரம்மாண்டமான முறையில காமிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் வந்து தமிழ் சமூகத்துக்கான தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர், தமிழ் நாட்டின் தலைவர், தமிழ் மக்களின் தலைவர், தமிழர் தலைவர் அப்படிதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர், போராளி, வாழும் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸா நம்ம கிட்ட இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து எனக்கு வியப்பா இருக்குது, அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமூக மக்களுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு எழுச்சி மிக்க ஒரு போராளியாகவும் புரட்சியாளராகவும் தலைவராகவும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு அது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தலைவனா இப்படிதான் இருக்கணுன்றதுக்கு அவர் தான் நமக்கு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தொல் திருமாவளவர்கள். இன்னைக்கு நான் வந்து வியந்து பார்க்கறது என்னன்னா, தொல் திருமாவளவர்கள் நீங்க பாருங்க, 8 தொகுதி கொடுத்துட்டாங்க விசிகாக்கு. தென் மாவட்டம், வட மாவட்டம், மத்திய மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் நினைச்சதா அந்த 8 தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணி விசிகா ஜெயிக்க வைக்கிற வேலையை மட்டும் அவர் நினைச்சா பார்க்கலாம். ஆனா அவர் அதை பார்த்துருக்காரு. விசிகாவோட 8 தொகுதிக்கும் போயிருக்காரு, அங்கேயும் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. பெரியகுளம், திண்டிவனம், பண்ருட்டி, நான் மெயினா சொல்றேன், நான் எல்லாத்தையும் செய்யூர் எல்லாமே முடிச்சிட்டாரு. பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாப்ல. அவருடைய விசிகா கொடுக்கப்பட்ட 8 தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. காட்டுமன்னார் கோயில்ல இருந்து எல்லாமே அந்த வேட்பாளரோட போய் பயணமாகி பிரச்சாரம் பண்ணிட்டாப்ல, மக்களை சந்திச்சிட்டாரு. ஓகே, மாநாடுகள், பிரச்சார கூட்டங்கள், ரோட் ஷோ எல்லாமே பண்ணிட்டாரு. ஆனா பாருங்க, அந்த தலைவன் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மகத்தான தலைவன். இது ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். தனக்கு கொடுத்த 8 தொகுதியில மட்டும் பிரச்சாரம் பண்ணாம இப்ப கிட்டத்தட்ட 200 தொகுதி, 234 தொகுதியுமே போறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க அவருக்கு. நேத்து பார்த்தா கடலூர்ல போய் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சு வந்து பிரச்சாரம் பண்றாரு. பெரியகுளம், தேனி, போடி பக்கம் வந்து ஓபிஎஸ்ஸையும் அங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாரு. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் போய் விசிகாக மட்டும் பிரச்சாரம் பண்ணல, திமுகக்கே ஒரு பிரச்சார பீரங்கியா தான் இருக்காரு. யாரு? எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள். நமக்கு அது ரொம்ப இதுதான் ஒரு தலைவன் தந்து நம்ம ஒரு தலைவன் கத்துக்க வேண்டியது, ஒரு தலைமையிட்டு கத்துக்க வேண்டியது. ஏன்னா தன்னுடைய கட்சிக்கும் பிரச்சாரம் பண்றாரு, திமுகவுக்கும் பிரச்சாரம் பண்றாரு, கூட்டணி கட்சிக்கும் பிரச்சாரம் பண்றாரு. சிபிஐ, சிபிஎம், விசிகா, திமுக, மதிமுக, இப்படி எல்லா தொகுதியிலுமே எல்லாருமே பிரச்சாரம் பண்றாரு. காங்கிரஸ் தொகுதி கூட பிரச்சாரம் பண்றாரு. அதுதான் வந்து இதான் ஒப்பற்ற தலைவர், ஒப்பற்ற தலைமை நான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு தேர்தலோட சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அந்த மாற்றுக்கிறது இல்ல. இன்னொரு சூப்பர் ஸ்டார் யாருன்னு பார்த்தா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு விசிகா தொண்டர்கள், விசிகா தோழர்கள், விசிகா கட்சி நிர்வாகிகள் வந்து அவ்வளவு அருமையா வந்து களப்பணி செய்யறாங்க. தமிழ்நாடு முழுக்க நான் பாக்குறேன், களத்துல அப்படி வேலை பாக்குறாங்க. போஸ்ட் ஓட்டுறது, கொடி நடுறது, ரோட் ஷோ நடத்துறது, பிரச்சாரம் பண்றது, பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்கிறது, கூட்டம் திரட்டுறது, கூட்டத்தை சேர்க்கறது, கூட்டத்தை நிக்க வைக்கிறது, பிரச்சாரத்துல முழங்குறது, பிரச்சாரத்துல பேசுறது, எல்லா லெவல்லையுமே அவ்வளவு அருமையா வந்து விசிகா தோழர்கள், விசிகா தொண்டர்கள் களத்துல வந்து அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, களத்துல வேலை செய்யறாங்க. உண்மையில நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. விசிகா தோழர்கள், விசிகா தொண்டர்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய பிரச்சாரம், அவங்களுடைய அந்த ஒரு கள பணி என்பது அளப்பரியது. கண்டிப்பாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி விசிகாவால் வெற்றி பெறும், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களும் பாத்தீங்கன்னா வந்து பம்பரமா சுத்திட்டு இருக்காரு. சாப்பிட மட்டும் தான் டைம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தூங்குறது கூட இல்லை போல, அவ்வளவு ஓட்டம். எல்லா தொகுதியிலையும் கார் எடுத்து சுத்திட்டு இருக்காரு. இது தேர்தல் காலம், 10 மணி வரைக்கும் டை இல்லைன்னா 12 மணி வரைக்கும் பண்ணுவாரு போல. இல்ல, அதுதான் சொல்லுவாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு தூங்கவே, எப்ப தூங்குறாரு, எப்ப சாப்பிடுறாரு, எப்ப ஓய்வு எடுக்கிறாரு. 24 மணி நேரம் களத்திலே தான் இருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நான் 24 மணி நேரம் அவன் ஃபேஸ்புக் லைவ், ஃபேஸ்புக் போஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இரவு நடுராத்திரி போகுது, மிட் நைட்ல போகுது, எங்கிட்டாலும் வண்டி எடுத்து போயிட்டே இருக்காரு போல. 24 மணி நேரம் களத்துல இருக்காரு. அதுதான் வந்து மக்கள் தலைவர் நம்ம சொல்றது. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் வந்து மக்கள் தலைவர். மக்கள் பிரச்சனைகளை எந்த ஊர்ல போனாலும் பேசுறாரு, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் பேசுறாரு, ஆட்சியோட நல்ல திட்டங்களை, சாதனைகளை பேசுறாரு, இனிமேல் செய்ய போறதை பத்தி பேசுறாரு. இப்படிப்பட்ட தலைவர் வந்து உலகத்துல, இந்தியால, தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. ஓபனா நான் சொல்றேன், இப்படி எளிமையாக மக்களோட களத்தை நிற்கக்கூடிய ஒரு தலைவர். இப்ப என்னன்னா, தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் விசிகாவை 8 தொகுதியிலே மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும். திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை நீங்கள் வந்து 234 தொகுதியிலும் ஜெயிக்க வைக்கணும். தேமுதிக அடங்குமா? தேமுதிக வந்து நான் என்ன சொல்றேன்னா, கூட்டுல இருக்காங்க, என்ன மக்கள் முடிவு பண்ணிட்டோம்.
ஜெயிக்க வைக்கணுமா தோக்கணும் நான் சொல்ல மாட்டேன். அந்த 10 தொகுதி மட்டும் விதிவிலக்கா? எனக்கு வந்து நான் தேமுதிக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் எதுக்குறேன் தேமுதிக. ஏன்னா RSS பாஜக கைக்கூலிகள் எவனா இருந்தாலும் நான் வந்து அவங்களை எதிர்ப்பேன். இல்ல அண்ணன் திருமாவே அவங்க அந்த அடிப்படையில நக்கல் சிரிப்பு சிரிச்சிருக்க மாட்டாங்க, கடந்து போனாங்க. தோழர், எனக்கு என்னன்னா, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள், விசிக தோழர்கள், விசிக தொண்டர்கள் கருத்தியல் கொள்கைக்காக களமாடுவார்கள். கூட்டணியில சேர்த்து தொலைஞ்சாச்சு. என்ன அதுக்காக நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், திமுக மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணுன்றப்ப நாங்க வேலை பார்க்குறோம், ஓட்டு போட்டு தொலைகிறோம். வழி இல்லை, எங்களுக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது, வேற வழி இல்லை. இப்போ ஏன் தொகுதியில் தேமுதிக கிடையாது, நான் சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட போய் நின்று என்கிட்ட போய் ஓட்ட வாங்கல, தோத்து போ ஜெயிச்சுட்டு போ. எனக்கு வந்து கூட்டணி தர்மத்துக்காக விசிக தோழர்களும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களும் வேலை பார்க்குறாங்க. கூட்டணி தர்மத்துக்காக அதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஆனா வந்து நீங்கள் செய்த தவறுக்கான விளைவை நீங்க அனுபவிப்பீங்க. வந்து காலம் வந்து உங்களுக்கு பாடம் புகட்டும். பட் எனக்கு வந்து நான் விசிக தோழர்களோ விசிக தொண்டர்களோ எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களோ நாங்களோ யாரையும் பழி வாங்க மாட்டோம், யாரும் கெடுதல் நினைக்க மாட்டோம், தீங்கு நினைக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து கூட்டணி ஜெயிக்கணும், அம்பேத்கரை பெரியாரை மார்க்சிய கருத்தியல் ஜெயிக்கணும், திமுக மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களை துளியளவு கூட நீங்க பண்ற சிரிப்பு நகைப்பு உங்களுடைய அந்த அந்த இதெல்லாம் வந்து எங்களை எதுவும் பாதிக்காது. எப்படி நீங்க வந்து நடந்துக்கிட்டாலும் வைரம் தான். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் என்ற அந்த வைரம் என்பது வைரம் தான். அந்த வைரத்துக்கு வந்து எந்த விதமான டேமேஜ் ஏற்படாது, எந்த விதமான தாக்கம் ஏற்படாது. அது இன்னும் மின்னிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வைரம் பட்டை தீட்ட அந்த வைரம் வந்து மின்னிக்கிட்டே தான் இருக்கும். அதான் என்னுடைய கருத்து. ஓகே, இருந்தாலும் இந்த தேர்தல் எப்படி பார்க்கலாம்? ஒரு புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, இல்லை திருமாவளவன், பல சில கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுடைய தொகுதிகள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் முடங்கி இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. எப்படி பார்க்கலாம் இந்த விசிக அவங்களுடைய பிரச்சாரம்? நான் அடிக்கடி சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா வந்து விசிகாவுடைய பங்களிப்பு இல்லாமல், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களோட பங்களிப்பு இல்லாமல், ஆதரவு இல்லாமல், களப்பணி இல்லாமல், விசிக தொண்டர்கள், விசிக தோழர்கள், விசிக நிர்வாகிகளோட வேலை இல்லாம யாராலுமே தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக முடியாது, யாராலுமே ஜெயிக்க முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, மினிஸ்டர் ஆக முடியாது, எந்த விதமான ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ண முடியாது அரசியல்ல. ஏன்னா அவங்க ஓட் பேங்க் கன்சாலிடேட்டா இருக்குது, தமிழ்நாடு முழுக்க இருக்குது, எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. அவங்க யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் அதிகாரத்தில் வர முடியும். தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்று எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள், விசிக தோழர்கள், விசிக தொண்டர்கள், விசிக நிர்வாகிகள், விசிக கட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினை ஆதரிக்கிறது, துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரிக்குது. அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவங்க யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. இதான் கணக்கு, தமிழ்நாடு அரசியல் கணக்கு. கண்டிப்பாக மீண்டும் திமுக ஆட்சி அமையும், மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல களத்துல, அதற்காக திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், இஸ்லாமியரோட வாக்க கவர்றதுக்காக இந்த மாதிரியான தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்களா திமுக? விஜயால வந்து ஒரு சல்லி பைசாக்கு தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது, முஸ்லீமுக்கும் பிரயோஜனம் கிடையாது, கிறிஸ்டினுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், சீனியர் சிட்டிசன், அடல்ட்டு, யாருக்குமே விஜயால ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. நீங்க தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. விஜயால யாருக்கு பிரயோஜனம் நினைக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா விஜயால? என்னைக்குமே விஜயால யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. தயவுசெய்து மறந்துடாதீங்க. விஜயால வந்து யாருக்கு என்னைக்கும் பிரயோஜனமே இருக்காது. விஜய் வந்து நான் என்ன சொல்றேன்னா, விஜயை பொறுத்தவரை ஓட்டை பிரிக்க பாக்குறாரு, அது நடக்காது. இந்த மக்கள் கருத்தியலுக்காக நிற்பாங்க, அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியலுக்காக. திருமாவளவன் தோழர் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து இந்த ஓட்டை பாதுகாக்கணுன்றதுக்காக பிரச்சாரத்துக்கு போகல. திருமாவளவன் தோழர் போனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓட்டு வந்துடும். யாருக்கு? விசிகாவுக்கு வந்துடும், திமுக மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு வந்துடும். இப்படியே போய் அப்படியே முண்டி அடிச்சு முயற்சி பண்ணி அப்படியே வேலை பார்த்து அப்படியே களத்தில் பண்ணி அப்படியே கடினமா இது பண்ணாதான் அது வரணும்லாம் கிடையாது. நீங்க கவலையப்படாதீங்க. திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது RSS பாஜகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பதற்காக. அதை மறந்துடாதீங்க. சனாதன சங் பரிவார் கும்பல், 3% பிராமண பார்ப்பன கும்பல், ஜாதி வெறி மதவெறி கும்பல், இந்துத்துவ சக்திகளிடமிருந்து, சங் பரிவார் சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதில் கண்டிப்பாக எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள், விசிக தொண்டர்கள், விசிக தோழர்கள் வெற்றி பெறுவார்கள். அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியம் வெல்லும். திமுக எத்தனை தொகுதி, அந்த கூட்டணி எத்தனை தொகுதி வெல்லும்னு நினைக்கிறீங்க? 200க்கும் மேற்பட்ட தொகுதி ஜெயிச்சிருவாங்க. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சி தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இதுதான் வந்து மக்களுடைய தீர்ப்பா இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, நன்றி. நன்றி.